நம்ம வாங்கிட்டு வந்த 2 முயல் குட்டியும் பூனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னால, அதுக்கப்புறமேட்டு ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னால, அது வேற யாரும் இல்ல இவங்க தான். பார்க்கவே செம கியூட்டா இருக்காங்க. தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த 2 குட்டிக்கு துணையா இருக்கணும் தான் இந்த 2 முயலா வாங்கினா, இந்த 2 முயல் குட்டி மட்டும் தான் இருக்கு. இப்போ அந்த 2 முயல் குட்டி இல்ல. அந்த 2 இந்த 2 குழப்பல. இந்த 2 முயல் குட்டி எங்க வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஏஆர்எஸ் ஃபார்ம்ல தான் வாங்கணும். இந்த பயப்புள்ளைங்க பொள்ளாச்சில இருந்து வந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ண 2 முயல் குட்டியும் நைட்டு பஸ்ல வச்சு விடுறோம் ப்ரோ, நைட்டு 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆயிருன்னு சொன்னாரு. சரி ஓகே ப்ரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நம்ம நைட்டு வெளில தான் இருந்தோம். ஸோ வாங்குறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எப்பயும் போல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம நைட் வெளில இருக்கோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு நைட் ஒரு பிரியாணியை வெட்டுன்னு வெட்டியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு முயல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வீடியோ எடுத்து அமிச்சாங்க. பயப்புள்ளைங்க சூப்பராக இருக்காங்க ப்ரோ. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் அதையும் கொடுத்தாச்சு. நம்ம நைட்டு வேலையை முடிச்சு போகிறப்ப மணி 1 ஆயிடுச்சு. சரி ஓகே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு முயல் குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி லைட் அடிச்சு பார்த்தேன். கண்ணில் அப்படியே ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகேடா குட்டிங்களா உங்களை நாளைக்கு காலைல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூடி வச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு இவங்க மட்டும் இல்லை இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது நாளைக்கு சொல்றேன். டாடா. அண்ட் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.